தேவ பிள்ளைகளாய் தேவனை சார்ந்து ஓடுகிற போது இந்த வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் எல்லா நெருக்கங்களையும் நீக்கி நம்மை விசாலத்திலே வைக்கிற ஒரு தேவன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அநேக சூழல்களுக்கூடாய் கடந்து போகிற போது நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், வேதனை, வலிகள் இவைகளூடாய் கடந்து போகிற போது அநேக நேரங்களிலே சோர்ந்து போகிறோம். யோவான் 16 ஆண்டவராக இயேசு பேசுகிற போது, நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்திலே உங்களுக்கு பாடுகள் உண்டு, உலகத்திலே உங்களுக்கு நெருக்கங்கள் உண்டு. இவைகளெல்லாம் ஒரு இயல்பானவைகள் போல ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். ஒரு இயல்பான ஒரு நிலைமையிலே சில சூழல்களுக்கூடாக நாம் கடந்து போகிற போது அந்த இயல்பானவைகளை மேற்கொள்ளுகிறதற்கு ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன் சூழல்களுக்கு நடுவிலே உன்னை நடத்துவார், உன்னை ஆதரிப்பார். அப்போ ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளாக நம்முடைய நெருக்கங்களிலிருந்து எப்படி ஒரு பெரிய விசாலத்துக்குள் போகிறது என்று பார்க்கிற போது, நெருக்கங்கள் வரும், நெருக்கங்கள் வராது என்று வேதம் நமக்கு சொல்லவில்லை, பாடுகள் வராது என்று வேதம் நமக்கு சொல்லவில்லை. எல்லாருக்கும் வருகிறது போல தேவ பிள்ளைகளுக்கு முன்ன வரும், நெருக்கங்கள் வரும், பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். ஆனால் இவைகளெல்லாம் தாண்டி ஜெயிக்க தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். எல்லாவற்றையும் தாண்டி ஜெயிக்க ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்விலே அநேக நெருக்கங்களுக்கு நாமே காரணமாய் இராதபடி ஒரு நாளும் என்ன செய்யணும் சொன்னா, கர்த்தரை சார்ந்து ஓடுகிற போது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்காவில் வாசிக்கிறோம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, ஏன் நெருக்கம் வருகிறது என்று சொல்லுகிற போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 1000 யோசனை. எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி குறுக்கு வழியில் சம்பாதிக்கலாம், எப்படி திடீர் பணக்காரனா வருது, எப்படி அவனை கவுத்துட்டு முன்னால் வரலாம், மேலே வரலாம். இதான் 1000 யோசனைகள். பிரபஞ்சத்தை குறித்த கவலை, ஐஸ்வர்யத்தை குறித்த கவலை, சிற்றின்பங்களை குறித்த கவலை, இதெல்லாம் நெருக்கம் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா எல்லா வகையிலும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், நல்லா போய்கொண்டு இருக்கிற வாழ்க்கை தான். இந்த நெருக்கங்களை உணர்ந்து கொள்ளுகிற போது இவைகளை தாண்டி ஜெயிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பவுல் சொல்லுகிற போது சொல்லுகிறான், நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன், எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். இப்படி ஒரு அநேக நேரங்கள் அவனே யோசிக்கிறான், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்கணும்னு ஆசைப்படுகிறேன், ஆனாலும் நான் இந்த தேகத்தில் இருக்கிறது தேவனுக்கு உபயோகமாய் இருக்கும். அப்போ இந்த நெருக்கங்கள் வருகிற போது 2 கொரிந்தியர் 4:8 சொல்லுகிற போது சொல்லுகிறான், நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை. பாருங்களேன், அவன் சொல்லும் போது அதுதான் எல்லா பக்கத்துல எங்களை நெருக்கினாலும் நாங்கள் என்ன செய்கிறதில்ல, ஒடுங்கி போக மாட்டோம், கலக்கம் அடைய மாட்டோம், மனம் முறிந்து போக மாட்டோம். ஏன்னா தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அதுதாங்க பெரிய ஒரு நிச்சயம். என்னன்னு சொன்னா, தேவன் நம்மோடு கூட இரு. அப்போ இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலையாக வேண்டுமானால் நெருக்கம் இயல்பானது என்பதை உணர்ந்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, விடுதலை பெறுகிறதற்கான வாய்ப்புகள் வருகிற போது வாய்ப்புகளை சரியாய் பிடித்து கொள்ள வேண்டும். யாக்கோபனுடைய வாழ்வில் எவ்வளோ நெருக்கப்படுகிறான். லாபான் 10 முறை சம்பளத்தை மாற்றுகிறான். ஆசீர்வாதமாய் வாடுகிறதற்கு எவ்வளோ போராடின்னு வந்தான். கடைசியில அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு ஒரு வாய்ப்பு வந்தது. விடிய விடிய தேவனை பிடித்து கொண்டான் என்று பார்க்கிறோம். சந்தர்ப்பங்கள் வருகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபு தேவன் தம்மை ஆசீர்வதிக்கும்படி என்ன செய்தானா, அவரை விடாமல் பிடித்து கொள்ளுகிறான். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் சொன்னா, ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்து கொள்ளுகிற போது,
நெருக்கம் எப்போ வரும், எப்போ உபத்திரம் வரும், ஒன்றும் யாருக்கும் தெரியாது. எப்போ வேணா யாருக்கு வேணா என்ன செய்யலாம். ஆனால் நெருக்கங்கள் வருகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்து கொள்ளும். எல்லா சூழல்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்து எல்லாவற்றின் மேலும் வெற்றி சிறந்திருக்கிறார். அவர் என்ன செய்தாரா, எல்லா நெருக்கங்களை தாண்டி வெற்றி சிறந்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்வாரு, எந்த நெருக்கத்திலும் இருந்து விடுதலையாக்குகிறது மாத்திரம் அல்ல, யோபு சொல்லுகிற போது சொன்ன வண்ணமாக அவர் உங்களை உங்கள் நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி விசாலத்திலே கொண்டு போய் வைப்பார். அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவரை நம்பியிருங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். காரியத்தை கர்த்தர் என்ன செய்வார், மாறுதலாய் முடிய பண்ணுவார்.